என்னை பொறுத்தவரை கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு தாய் அந்த குழந்தை நன்றாக இருப்பதற்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த குழந்தைக்கு தாய் கொடுத்த அந்த ஊட்டச்சத்து, ஊக்கம், அதை வைத்து சமுதாயத்தில் எப்படி வாழ முடியும் என்பது வெளியிருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆனா கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய டெசிஷன் உங்க சொந்த டெசிஷனா இருக்கும். ஆனா இன்னைக்கு சமுதாயமே ஆண்டர்பிரினர்ஷிப் உங்க ஆகணுங்கிற சூழலை உருவாக்கி இருக்கு. 1980 நீங்க பேங்க்ல போய் சார் கம்பெனி ஆரம்பிக்கிற லோன் கொடுங்கன்னா முதல்ல கேட்கிற தம்பி ஏன்னா அசெட் இருக்குப்பா வந்து கையெழுத்து போடுவாங்களான்னு. இப்ப ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா நீங்க ஒரு ஐடியாவை முறை வச்சிருந்தீங்கன்னா வீடு தேடி லோன் கொடுக்குறான். ஸோ என்னை பொறுத்தவரை யுவர் லக்கி. இன்னைக்கு சமுதாயம் உங்களுக்காக தயாரா இருக்கு. குறிப்பா நம்முடைய இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ரோல் மாடல் இருக்கார். ஐயோ நான் வந்து 33 வயசுல தான் ஐஏஎஸ் ஆவான் இருக்கேன், என் பேட்ச்மேட் 4 பேர் இருக்காங்க. ஐயோ 7 அட்டம்ப்ட்லாம் ஐபிஎஸ் ஆவாங்களா, என் பேட்ச்மேட்ல 10 பேருக்கு மேல இருக்காங்க. ஐயோ நான் வந்து ஒரு வறுமை குடும்பத்துல படிக்கிறேன், என்னால சிவில் சர்வீஸ் கிராக் பண்ண முடியுமா, என் பேட்ச்ல பரோட்டா மாஸ்டரா இருந்தவர் இன்னைக்கு ஒரிசால ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. நீங்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் ஒரு உதாரணத்தை என் பேட்ச்ல இருந்தே கொடுக்குறேன். என் பேட்ச்ல இருந்தே 150 பேர் தான். இந்தியாவுடைய மொத்த ஐபிஎஸ் பேட்ச் எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 10,000 தாண்டும் இதுவரை சேர்ந்தவங்க எல்லாம். நீங்க முடியாதுன்னு யாரு சொன்னாலும் அதை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஐபிஎஸ் பேட்ச்ல அதை செஞ்சு காட்டிருப்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு விஷயம் பலகீனப்படுத்துது மனதளவுல, உடல் அளவுல, ஆன்மீக அளவுலனா அது விஷம். இந்த விஷத்தை உடம்புக்குள்ள போய் ஏற விடாது. சோ ஒரு எக்ஸாம்பிள் இன்னொருத்தருக்கு பொருந்தாது. எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கரெக்டா எடுத்துக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். சுனாமி வந்துருங்க சார். நான் இங்க படிக்கும்போது சுனாமி 2ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் படிக்கிறேன். சுனாமி வந்துருச்சு. எனக்கு பெரிய ஆசை நான் போய் சர்வ் பண்ணணும் அப்படின்னு. நாம போய் சர்வ் பண்ணணும். காலேஜ் சொன்னாங்க அதெல்லாம் எல்லாம் போக முடியாது, அது வந்து ப்ராப்பரா வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும், வேக்சின் எடுத்துக்கணும், நீங்க அங்க போறீங்க. அது வந்து நேஷனல் சர்வீஸ் என்எஸ்எஸ்ல சீனியர் பீப்புள் மட்டும் தான் போகணும். நான் என்எஸ்எஸ்லயே சேரல அது வரைக்கும். நான் நைஸா போனேன். என்எஸ்எஸ் மேடம் போய் பார்த்தேன். மேடம் என்னை சேர்த்து கூட்டிட்டு போங்க மேடம், நான் அங்க வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லப்பா நீ ரிஜெக்ட் எடுப்பா அப்படின்னு. ஏன்னா என்எஸ்எஸ்ல அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க, அவங்க விட்டுட்டு உன்னை எப்படி கூட்டிட்டு போகணும். உடனே மேடம் போய் சொன்னேன், மேடம் ஏதாச்சும் ஒரு வேலை இங்க இருக்கு, இங்க இருந்து நீங்க எவ்வளவு அரிசி எடுத்துட்டு போறீங்க, அதை 3 தூக்கருக்கு ஒருத்த வேணுமா, அதை நான் செய்யறேன். நீங்க 50 ரூபா 100 ரூபாய் அங்க போய் ஹமாலி கொடுப்பீங்க, அந்த பஸ்ல எண்ணெய் ஓரத்துல ஏத்துனீங்கன்னா அந்த இறக்கி வைக்கிற மூட்டையும் அதையும் நான் எடுத்து போடுறேன், அதனால ஓகே. உடனே மேடம் என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறேன் நீ, மேடம் நீங்க ஏதோ ஒரு வேலையை கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் ஏன் அதை சொல்றேன் சிஸ்டர், கிளாஸ் ரூமை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்ட், மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 4 வருஷம் 5 வருஷம் படிச்சேன், லைஃபே தொலைஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அந்த கம்பெனி மாதிரி நாம ஒரு கம்பெனி உருவாக்கி நாம நம்ம கம்பெனி ஹையர் பண்ணாங்கிற எண்ணம் இருந்தா ஏன் நம்ம தோக்கப்படுறோம்?